அதே தானியேல் புத்தகத்திலேயே பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 17-18 வாசித்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீக்கலாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை, நீர் நிறுத்தின பொற்சொலை பணிந்து கொள்வதில்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவது. அந்த சாத்ரக் ஆபேத்நேகோ அவங்களும் அப்படிதான் சொல்றாங்க, ஆண்டவர் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க. அப்போ நம்ம ஆராதனை என்பது நம்மை தப்புவிக்க வைக்கிற ஒரு காரியமாக இருக்கு. அதனால தான் நம்ம ஆராதிக்க மாட்டோம். ஆராதனை வேற, ஜெபம் வேற, விண்ணப்பிக்கிறது வேற, உபவாசம் வேற, வேதம் வாசிக்கிறது வேற. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆராதனை என்பது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா ஆராதனை ஒரு பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த பண்டிகைக்கு யாரெல்லாம் வருவாங்கன்னா, விடுதலை பெற்றவன் தான் பண்டிகைக்குள்ள வருவான். இப்போ சிறையில் இருக்கிறவனை நோம்பிக்கு விடுவாங்க பார்த்துருக்கீங்களா? இந்த சுதந்திர டைம்ல எல்லாம் பரோல் அனுப்புவாங்க. அவன் வந்து அந்த மக்களோட சந்தோஷமாக இருந்து மறுபடியும் சிறைக்கு போயிடுவான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு வரும்போது சிறைக்கைதி மாதிரி வரான். ஹல்லேலூயா பிரைஸ் ஓ ரபா நகாபா அப்படி அந்நிய பாஷை பேசி துதிச்சு கர்த்தரை கனப்படுத்திட்டு அடுத்து நான் பொஸ்க்குன்னு பலூனில் காற்று போடாமல் உட்காந்துக்கிறான். ஏப்பா அப்படின்னா, என் நிம்மதியில் பாஸ்டர், வாழவே முடியல பாஸ்டர், செத்து போலாம் போல தெரியுது பாஸ்டர், எதுக்கு வாழணுன்னே தெரியல பாஸ்டர். இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது ஏன் பாஸ்டர் கேட்குறீங்க, கிறிஸ்மஸ்க்கு எங்கள் சொந்த பூரம் வந்துட்டாங்க. நாங்கள் ஒரு 2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்து செய்யலான்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா நிறைய வந்துட்டான். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 2 கிலோ கோழிக்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்தோன்னா, மதியானத்தில் முடிச்சுட்டு போயிடுவான்னு பார்த்தா சாயங்காலம் உட்காந்துருக்கானுங்க. இன்னொரு டீம் வந்துருச்சு பாஸ்டர், மறுபடியும் வாங்கி அவங்களுக்கு செஞ்சோமா அப்படி இப்படின்னு. ஏன் கேட்குறீங்க, பண்டிகை முடிஞ்சுன்னு கடங்காரனாக மாறிட்டேன் பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி. நம்ம சர்ச்சு முடிஞ்சோன்னு பண்டிகை முடிஞ்ச மாதிரியே கடன் வாங்கின மாதிரியே சோர்ந்து போயிடுறோம். ஆனால் ஆராதனைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களை ஆராதனைக்க அனுப்பிவிடு. யார்கிட்ட பேசுறாரு? நம்மை அடிமைப்படுத்துகிற வல்லமைகளை பார்த்து பேசியிருக்காரு. ஒருவேளை உன் ஆசீர்வாதம் இன்றைக்கு உனக்கு ஆசீர்வாதம் ஆராதனைக்கு போக தடை பண்ணி அந்த ஆசீர்வாதம் உனக்கு கெடுக்குதுன்னா, அந்த ஆராதனை ஆசீர்வாதத்தை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, டேய் என் பிள்ளை அனுப்பு. வேலை வைக்கிற எஜமான பார்த்து சொல்கிறாரு, டேய் என் பிள்ளை அனுப்பிடு, உனக்கு நஷ்டத்தை உண்டாக்கிடுவேன், உனக்கு சேதத்தை உண்டாக்கிடுவேன்னு. உன் நிமித்தம் அவன் அடிபடுறான் தெரியுமா உனக்கு? உன் நிமித்தம் குடும்பம் காண போகுது, உன் நிமித்தம் உறவுகள் அழியுது, உன் நிமித்தம் உனக்கு தெரியல. எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க நிமித்தம் எகிப்துவே அடித்தார். இஸ்ரவேல் ஜனங்க எங்க இருந்தாங்க? எகிப்துல. எகிப்து ஜனத்தை இஸ்ரவேல் ஜனத்துக்காக எகிப்தை அடிச்சாரு, நொறுக்குனார். காரணம் என்ன? அந்த ஜனங்களை எதுவும் அடிமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ பண்டிகைக்கு குடும்பமாக போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதை யாத்திராக புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 25 27 வரை வாசிக்க கேட்போம். கர்த்தர் உங்களுக்கு தம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்தில் நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனை கை கொள்ள கடவீர்கள் அப்படிங்கிறாரு. என்ன ஆராதனை கை கொள்ள கடவீர்கள் அப்படின்னா 26 சொல்லுது, அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனை கருத்து என்னவென்று உங்களை கேட்டால். எதுக்குப்பா சர்ச்சுக்கு போகணும், எதுக்கு ஆராதிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். என்ன போய் சொல்லுவேன்? என்னப்பா செய்கிறது, இந்த இயேசுவை ஏற்றுக்கிட்டோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும்னா மறுபடியும் அந்த செய்வனை திரும்பி வந்துருமாமா, அந்த பேய் திரும்பி வந்துருமாமா, அந்த வியாதி திரும்பி வந்துருவோன்னு பயத்தில் வந்துருக்கிறான். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான். நான் ஒருத்தர் கேட்டேன், என்ன பிரதர் நல்லா இருக்கிறீங்களா, சர்ச்சுக்கெல்லாம் போகிறீங்களா? சர்ச்சில் வாரமான மிஸ் ஆகிறது இல்லை அப்படின்னு. ஏன் பரவாயில்லையே, அவ்வளோ அவ்வளோ பக்தியான்னு கேட்டேன். பக்தியில் இல்லை பேசுகிற பயம் பாஸ்டர் அப்படிங்கிறான்.
என்ன பையனா எங்கள் பாஸ் சொல்லிக்கிறாரு, 10 வாரம் நீ தொடர்ந்து வந்தாதான் இந்த கட்டு உடையும் சொல்லிக்கிறாரு. டேய் 10 வாரம் எதுக்கு திரும்ப சொன்னார்? ஒழுக்கமாக சர்ச்சுக்கு வர ட்ரைனிங்கு ஒரே நாளில் விடுதலை கொடுத்துடலாம். நீ 10 வாரம் உன்னை வர சொல்கிறதே வந்து நீ என் ஆண்டவர் யார், அவர் மகத்துவம் என்ன, வல்லமைகள் தெரிஞ்சுக்கிறது தான். இயேசு வந்து குஷ்டரோகி பார்த்து உன் கைகள் மட்டும் குஷ்டரோகம் போ, அடுத்த நாளைக்கு கால்களை போக, நீ ஒவ்வொரு வாரம் 10 வாரம் வந்தாதான் உடம்புக்கு மொத்தம் போகுன்னு சொன்னாரா? இல்லை. அப்போ ஏமாத்து வேலை யார் செய்கிறா? உளிக்க நாங்கள் தான் செய்கிறோம். ஏன்னா சர்ச்சுக்கு உன்னை கொண்டு வரணுமேங்கிறதுக்காக. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் கேட்குறாங்க, எதுக்கு ஆராதனைக்கு போகணும், எதுக்கு சர்ச்சுக்கு போகணும், எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்லணும்னா வேதம் சொல்லுது 27ஆம் வசனம், இது கர்த்தருடைய பஸ்கா ஆகிய பழி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திர வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல. இதில் என்ன கவனம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் எப்படி இருந்தார்கள், கர்த்தரை எப்படி விடுதலை ஆக்கினார். அன்று இரவு கடந்து போகும்போது ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, பஸ்கா பலியிடப்பட்டு அன்றைக்கு கிளம்புறாங்க. கிறிஸ்து உனக்காய் பலியானார். யார் அந்த பஸ்கா? யாரு? நமக்கெல்லாம் தெரிஞ்சது குஸ்கா. பஸ்காவை பற்றி கவலை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு குஸ்கா பார்த்தா கவலையாக இருக்குது. குஸ்கா வச்சுக்கினா கிரேவி வைப்பீங்களான்னு கேட்குறான். பீஸ் கிடைக்குமா? நமக்காக பலியான பஸ்காவாகிய கிறிஸ்துவை குறித்து நமக்கு அக்கறை இல்லை. ஆராதனை என்பது நமக்காய் அடிக்கப்பட்ட ஆண்டவரை நினைவு கூறுகிற நாள். அதை பண்டிகையாக கொண்டாடணுங்கிறாரு. அப்போ ஆலயத்துக்கு எதுக்கு வர்றேன்னா, என் ஆண்டவர் எனக்காக பிக்கப்பட்டார்ல, எனக்காய் அடிக்கப்பட்டு இந்த பாவத்திலிருந்து, இந்த பாவ சேற்றிலிருந்து, அசுத்திலிருந்து விடுதலை ஆக்கினாரே, அதுக்கு நன்றி சொல்லும்படி தேவ சமூகத்தில் ஆராதனைக்கு சொல்லுகிறோம். கேட்டால் சொல்ல தெரியணும், எதுக்கு ஆராதனைக்கு போகிறீங்கன்னா, என்ன பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஷடவுன் பாஸ்டர், ஒரே உபசமாக இருக்கும். சர்ச்சில் போய் உட்காந்தோம்னா காற்று நல்லா குழு குழுன்னு அடிக்கும். அப்படியே கேட்டுக்கிட்டு ஒரு தூக்கம் போட்டோம்னா என்ன ஆத்மாவேன்னு சொல்லும்போது ஆத்மா கண்ணை முடிச்சிடும், வீட்டுக்கு போயிடலாம். அதுக்காக வரோம். நிறையா பேர் சபையில் தூங்குறீங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன் தூங்குறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 12 மணி விட்டும் செல்ல நோண்டுறது, 1 மணி மட்டும். அப்புறம் சர்ச்சுக்குள்ளே வந்து என்ன வரும்? தூக்கம் வரும். ரெண்டாவது, நீங்கள் ஆசீர்வாதம் பெறக்கூடாதுன்னு பிசாசு நினச்சா உங்களை தூங்க வச்சிடும். 2000 கையெழுத்து போட்டால் தான் ரேஷன் கடையில் தராங்க அப்படின்னா நீ மூலையில் உட்காந்து தூங்குவியா? என்ன பண்ணுவ? நமக்கு முன்னால் ஒருத்தர் நின்றுவானா போட போட முடிச்சு பார்த்துட்டே இருப்பேன், எனக்கு முன்னால் எவனும் போயிடக்கூடாது அப்படின்னு. உண்மையா இல்லையா? ஏன் காரணம்? யாருக்கெல்லாம் தூக்கம் வருதுல நல்லா தெரிஞ்சு பிசாசு உங்கள் ஆசீர்வாதம் திருடுவதுக்கு உங்கள் மேலே என்ன செய்கிறான்? சித்தமாக இருக்கிறான். கடிந்து கொள்ளுங்க, கனத்திராவை கடிந்து கொள்ளுங்க. தேவோட வார்த்தை உள்ள போகக்கூடாது. ஏன்னா நீ ஆராதிக்க தெரிஞ்சிட்டினா தேவடைய திட்டங்களை நிறைவேற்றி விடுவேன். இப்போ ஜனங்கள்கிட்ட பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணுமாமா? பஸ்காவை பற்றி சொல்லணுமாமா. அப்படியானா பிள்ளைகளுக்கு இயேசுவின் நன்மை என்ன சொன்ன வீட்டில் உட்கார வச்சு சொல்லணும். நமக்காக இயேசு பலியானார், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்கு அடிக்கப்பட்டார். நம்ம சுகமாக வாழ்கிறோம், நல்லா வாழ்றோம், இயேசு நமக்காய் பலியானார். நம்முடைய பாவங்களுக்காக நமக்காக யாவும் செய்து முடித்தார். என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமத்துக்குரிய தண்டனை நரகத்துக்கு சொல்லணும். ஆனால் இயேசுவோ நம்மை மீட்டெடுக்கும்படி அவர் என்ன செஞ்சார்? தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். நான் சாகாம நான் வாழ அவர் தன் ஜீவனை கொடுத்தாரு. அதன் அடையாளமாக தான் அன்று ஒரு ஆடு அடிக்கப்பட்டுச்சு. அந்த ரத்தத்தை நிலைக்கால் வாசலில் எல்லாம் பூசுனாங்க. இன்னைக்கு உங்கள் வீடுகளில் நிலைக்கால் வாசலில் கதை ஜனக்கில் ரத்தம் பூசுன்னு ஜெபம் பண்ணுவாங்க. எதுக்கு? நீ அடிமைத்தனது விடுதலை ஆவதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு. உன்னால் ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, இது ரெண்டும் இல்லாமல் ஆராதிக்கணும், பாடி ஆராதிச்சு ஒழுகணும். அப்படின்னா உன்னை ஆண்டவருக்கு பலியாய் கொடுப்பது தான் ஆராதனை. தொழுது கொள்வது, பாட பலி செலுத்துகிறாங்க. எங்கே போயிட்டு வரோம் அப்படின்னா ஆர்சி கிறிஸ்தவங்க அழகாக சொல்லுவாங்க, திருப்பலிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. திருப்பலி அழகான பலி செலுத்துதல்னு அர்த்தம்.
பலியா போறவன் ஆடை போன உடனே எப்படி ஆடை பலி செலுத்துவாங்க தெரியுமா? முதல் ஆட்டுக்கு எங்க கத்தி வைப்பாங்க? தொண்டையை அறுத்துருவாங்க. ஏன்னா என்ன பண்ணக்கூடாது? தொண்டையில தான் பிரச்சனையே இருக்கு. இப்பொழுது மரம் அருகு கோடாரியானது வேற அருகே வைக்கப்பட்டு இங்கே வச்சிருக்கு, கத்தி தொண்டையில் வச்சிருக்கு. இந்த தொண்டையை அறுத்தோன்னு ரத்தமெல்லாம் போய் செத்து போயிடும். செத்த உடனே தலையை துண்டு பிடிடுவாங்க, அதை தோலை உரிச்சிருவாங்க. ஆட்டோட தோலை உரித்து அதில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து துண்டு துண்டாக வெட்டிடுவாங்க. இப்போ ஆடு வெட்டினதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? முதல் தலையை வெட்டாங்க தெரியுமா? இந்த தலை தான் நமக்கு இருக்கு பெருமை, நாங்கிற எண்ணம். தேவ சமூகத்தில் அது துண்டிக்கப்பட வேண்டியது. தேவ சமூகத்தில் ரத்தம், உயிர் அது தேவனுக்காக கொடுக்கணும், தேவனுடைய பலிபீடத்தில் செலுத்தணும். நம்ம விரும்புகிற ஆண்கள், பெண்கள், வாலி பசங்க, வாலி தம்பிமார்கள், உனக்காக உயிரே கொடுப்பேன். கல்யாணம் பண்ணும்போது, லவ் பண்ணும்போது அப்படித்தான் சொல்கிறான். அப்புறம் பார்த்து உயிரவே எடுத்துடுறான், அவளும் எடுத்துடுறான். உன்னை கட்டிய உயிரே போகுது, உனக்காக உயிரை கொடுப்பேங்கிற உயிர் போச்சுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உன் உயிர் தேவனுடைய பலிபீடத்தில் அந்த தொண்டையை அறுத்த உடனே ரத்தம் கொடுப்பது, ரத்தத்தில் உயிர். உயிர் உன் ஆண்டவருக்கு கொடுக்கணும். பலி செலுத்துவது ஆண்டவருக்கு உயிரை கொடுக்க வர. சோத்திரம். நம்ம உயிராக கொடுக்குறோம். இன்றைக்கெல்லாம் அநேகர் மொட்டை அடிச்சுக்கிறாங்க, உயிர் கொடுத்த சாமிக்கு எதை கொடுக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டு சமூகத்தில் எப்படி வந்திருக்கிறோம்? உயிரை கொடுக்கணும். நான் என்கிற எண்ணம் எழுந்திருக்காதபடி, மேட்டுமையான பார்வை பார்க்கபடி தலை துண்டிக்கப்பட்டுச்சு. துண்டிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த தோலை உரிச்சாங்க பாருங்க. நமக்குள்ள ஒரு பெருமை, சுயம், நான்கிற எண்ணம் எல்லாத்தையும் உரிச்செடுக்கணும். உரிச்செடுத்ததுக்கு அப்புறம் துண்டு துண்டா வெட்டினதுக்கு அப்புறம் ஆடுங்கிற பேர் அங்கே இல்லை. என்ன ஆயிடுச்சு? இப்போ நான் உன்னை தேடி பார்த்தாலும், அந்த ஆட்டை தேடி பார்த்தாலும் உருவம் கிடைக்குமா? இந்த உருவத்துக்கு தானே எவ்வளோ பாலிஸு, எவ்வளோ பாலிஸு. பியூட்டி பார்லர் போகிறோம், மூஞ்சில் போட்டு எண்ணத்தையா தேக்கிறோம், என்னென்னவோ பண்ணி பட்டாது பாடு படுத்துகிறோம். உடம்ப நல்ல ட்ரெஸ் போடுறோம், அழகு பண்ணுறோம். உண்மையா இல்லையா? அந்த பலிபீடத்தில் தோல் உரிக்கப்பட்டு அது கரியாக கிடந்துச்சு. உன் தேவ சமூகத்தில் எப்படி இருக்கணும்? உன்னை எல்லாம் தன்னை மறந்து உன் ஆண்டவருக்கு அப்படி ஒப்பு கொடுக்கறதா பலி ஆராதனை. அதான் வேதாகமம் சொல்லுது. நம்ம அப்படியே சொல்றோம், வாரும் தூய அவனை பார்க்குறான், கைத்துக்கு ஆராய்ச்சா தப்பா வச்சுக்குவான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். மற்றவனை பார்த்தவனு இறக்கிடுறோம். அப்புறம் வரும் பாரு எப்படியா அப்படி நெக்லஸ் போட்டு வந்துக்கிறான். ஆவியே அல்ல கமல் குத்திருப்பா போல தெரியுதே. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பிரதர் இவ்வளோ அருமையாக ட்ரெஸ் போட்டு வந்துக்கிறாரு. ஆண்டவர் பார்ப்பார், இடம் மாறி வந்துட்டோம் போல தெரியுது. ஆராதனை என்பது உன் ஜீவனை ஆண்டவர் பலிபீடத்தில் வைப்பது. கவனம் எங்கே இருக்கணும்? இப்போ சர்ச்சுக்கு வரவங்க பக்கத்துலாம் தொண்டையில் கத்தி கொடுத்து இப்படி திரும்ப நான் வெட்டிருன்னு சொல்லி ஆராதனை பண்ண நீ எப்படி பண்ணுவேன்? அல்லேலூயா கண்ணை திருடி இங்கேயும் நகுத்து அறுத்துருவான்னு பார்த்துருப்பேன். தெய்வ பயத்துடன் ஆராதிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்க அந்த ஆடு அடிக்கப்பட்ட போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன தெரியுமா? ஒரு ஆட்டை அடித்து அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போய் நிலைக்கால் வாசலில் பூசினாங்க. மரணத்தின் தூதன் கடந்து வந்தான். அப்படியே அந்த ரத்தத்தை பார்த்தான். இதெல்லாம் நம்மட பிள்ளைக, ரத்தம் பூசப்படாத, ரத்தத்தினால் கழுவப்படாத தலைப்பிள்ளைகள் சங்காரம் பண்ண ஆரம்பித்தாங்க. பார்வோனின் தலைப்பிள்ளைகள் எல்லாருமே பார்வோன் இறைவன் என்று சொல்லப்படுகிறார்கள். இறைக்குமாரன், தேவக்குமாரன் என்பதை போல பார்வோன் தேசத்தில் பறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளும் பார்வோனுடைய ராஜ சமுதிர குழந்தைங்க. அவன் சரசாலையிலிருந்து எல்லா ஆண் குழந்தையும் கர்த்தர் முதல் ஆண் குழந்தைய தலை எட்டி எடுத்தார், கொன்னே போட்டார், அதம் பண்ணார்.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்மேல் பூசப்பட்டு இருக்கு அப்படின்னாலே, இயேசுவின் ரத்தத்தினால நீ கழுவப்பட்டு அப்படின்னாலே நீ ஜீவனோட வாழ்ந்துருக்கிற, தப்பிச்சுட்டு இருக்கிற. அது உனக்கு தெரிய மாட்டுது. அந்த ரத்தத்தின் மேன்மையை உணரல. அவர் ரத்தத்தின் மேன்மையை உணர வேண்டும். எனக்காய் அடிக்கப்பட்டார், எனக்காய் கிழிக்கப்பட்டார், எனக்காய் யாவும் சிந்தினார். 1 Corinthians 39 அடிகள் சாட்டவரில் அடிச்சு தார தாரையா கிழிச்சாங்க. வேதம் சொல்லுது, உன்னோட மீறுதல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், உன் அக்கிரம நிமித்தம் அவர் என்ன செஞ்சாரு? வாதிக்கப்பட்டார். அடிச்சு நொறுக்கிட்டாங்க ஆண்டவரை. அது பாவம், அக்கிரமம், அதுக்குரிய தண்டனை கிடைக்கும். நீ பொய் பேசுறியா, ஏமாத்துறியா, திருடுறியா, வஞ்சகம் பண்றியா, என்னென்ன பேசுற எல்லாத்துக்கும் அதை காண்றாரு. அதுக்குரிய தண்டனை தர ரெடியா இருக்கிறாரு. நினைச்சுக்கிறோம் ஒன்றும் செய்ய மாட்டான்னு. எனக்கு அன்பானவர்களே பாருங்க, அப்போ என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தர் சொன்னபடி போய் நம்ம இருக்கிற தேசத்தில் எங்கே இருக்கிறோமோ என்ன சொன்னாங்க? ஆராதிக்கணும். சில வெளியூர் போயிடுவாங்க. வெளியூர் போயிட்டா வேறு எந்த சர்ச்சுக்கும் போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க. ஒரு சர்ச்சுக்கு போ, அங்கே நல்ல ஆராதனை, கலந்த ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமையில் மிஸ் பண்ணாத. காரணம், இந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. ஏன்னா அப்போ தான் அந்த பிள்ளைகள் ஆராதிக்கிறத கற்றுக்கொள்வாங்க. ஆண்டவர் நமக்காக பலியானார் நம்முடைய பாவத்தை. ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி நல்ல பெரியவங்க எடுத்துங்க. பிள்ளைகள் வளர்ப்பில் கெட்டு போவதற்கும், தீய பழக்க வழக்கத்தை கற்றுவதற்கும், தீய பழக்க வார்த்தைகளை பேசுவதற்கும் எல்லாத்துக்கும் மூல காரணம் யார் நினைக்கிறீங்க? பெற்றோர் தான். ஆப்பிள் மரத்தில் ஆரஞ்சு வர வர நடிக்க சொல்லுவேன். அது பார்க்குது, ஓ இப்படி பேசுகிறது தப்பு இல்லை பொழுது. நீ பொய் பேசுகிற ஃபோனில் உன் பையன் காக்குறான், அவன் உன்ட்ட பொய் பேசுகிறான், பொய்யா பேசுகிற அடிச்சு போடுவேன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறான் தெரியுமா? நீ பேசுகிற. அப்போ உனக்கு ஒரு நியாயம். நான் பரிசுத்தமாகாம, நான் கிளீன் ஆகாம மற்றவங்க சொல்லலாமா? நான் தண்ணி போட்டா கூடைக்காம போடா அப்படின்னு சொல்ல முடியுமா? அவன் சொல்லுடே நீ திருந்துடா முதல்ல. அப்போ நம்ம வீட்டில் ஆராதிக்காம நம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்காது, நம்ம ஜெபிக்காம பிள்ளைகள் ஜெபிக்காது, நம்ம வேதம் வாசிக்காம பிள்ளைகள் வேதம் வாசிக்காது, நம்ம முன்மாதிரி எல்லாமே நம்ம பிள்ளைகள் இருக்காது. ஒரு நல்ல சமுதாயத்தை உண்டாக்கணும்னா ஆராதனை மிக அவசியம். ஆராதனை என்பது தேவனுக்குடைய பலிபீடத்தில் வைப்பது. ஜெபம் என்பது உன்னோட வேண்டுதல், உன் கேட்கறது ஆண்டவர் கேட்க ஆராதிப்பது, அவரை புகழ்ந்து பேசுவது, அவருக்குடைய ஒப்பு கொடுப்பது, அவருடைய வேலை செய்வதும் கூட ஆராதனை தான்.